வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சப்ராக்ஷன் ஆஃப் இன்டீஜர்ஸ். லாஸ்ட் வீடியோவில் நம்ம அடிஷன் ஆஃப் இன்டீஜர்ஸ் போட்டிருந்தோம். இப்போ நம்ம சப்ராக்ஷன் ஆஃப் இன்டீஜர்ஸ் பார்க்கலாம். ரைட், அதில் இருக்கிற எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். சப்ராக்ட் தி ஃபாலோயிங் யூசிங் நம்பர் லைன். நம்பர் லைன்ன்றது நம்பர் எக்ஸாமுக்கு வந்து கிடையாது, இருந்தாலும் ஒரு ப்ராப்ளம் வந்து நான் நம்பர் லைனில் போட்டு காட்டுறேன். ரைட், ஃபர்ஸ்ட் நான் வந்து இதை சால்வ் பண்ணுறேன். -3 மைனஸ் இன்ட்டு மைனஸ் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், போன வாட்டி டேபிள் படிக்கக்குள்ள பிளஸ் இன்ட்டு சைன் வரும், 2 போடுறோம். இப்போ இங்கே என்ன ஆப்ரேஷன் நான் பண்ண போறேன்னா மைனஸ் பிளஸ் என்ன பண்ணணும்னா மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணனா எனக்கு 1, கிரேட்டர் நம்பர் சைன் வந்து -1. இது வந்து ஆர்டினரி சால்விங். இதுவே நான் நம்பர் லைன்ல போடக்குள்ள -3 இருக்கு. அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்க்கணும்னா +2 இருக்கு. +2க்குள்ள நான் என்ன பண்ணணும், 2 நம்பர் வந்து ரைட் ஹேண்ட் சைட் போகணும். ரைட் ஹேண்ட் சைட் போனா எனக்கு என்ன ஆன்சர் வருது, -1 வருது. அப்ப என்ன நம்பர் லைன் ஆன்சரும் நான் கொண்டு வந்த ஆன்சரும் ஈக்குவல் தான். ரைட், அடுத்து +6 மைனஸ் ஆஃப் -5 வருது. இதுவும் அதே மாதிரி தான். முதல்ல நான் இந்த பிராக்கெட்டை ரிமூவ் பண்ணணும். இந்த பிராக்கெட்டை ரிமூவ் பண்ணணும்னா நான் இந்த சைன்ஸை மல்டிப்ளை பண்ணணும். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வரும், பிளஸ் இன்ட்டு வரும், +5 பிளஸ் பிளஸ் என்ன பிளஸ் பண்ணணும். பிளஸ் பண்ணனா எனக்கு என்ன வரும், 6 + 5 will be equal to 11. கிரேட்டர் நம்பர் சைன் வந்து பிளஸ், நான் போட்டாலும் ஒண்ணுதான் போடலனாலும் ஒண்ணுதான். ரைட், அடுத்த எக்ஸாம்பிள் 1.11. சப்ராக்ட் -40 from 70. இங்க வந்து நம்ம இந்த வார்த்தையை வந்து நல்லா நோட் பண்ணணும். from 70 சொல்லியிருக்காங்க. அப்போ 70ல இருந்து நான் எதை சப்ராக்ட் பண்ணணுமா, -40 நான் சப்ராக்ட் பண்ணணும். ரைட், அப்ப நான் -40 இப்படி சப்ராக்ட் பண்றேன்னா எனக்கு என்ன வரும், ஃபர்ஸ்ட் இந்த பிராக்கெட்டை நான் ரிமூவ் பண்ணணும். அப்ப நான் என்ன பண்ணணும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வரும், எனக்கு பிளஸ் இன்ட்டு வரும், +40. இப்ப பிளஸ் பிளஸ் என்ன பண்றேன், பிளஸ் பண்றேன். பிளஸ் பண்ணனா எனக்கு என்ன ஆன்சர் வரும், 70 + 40 will be equal to 110. கிரேட்டர் நம்பர் சைன் ரெண்டுமே பிளஸ் தான். கிரேட்டர் நம்பர் சைன் பார்த்தோம்னா 70க்கானது பிளஸ். ஸோ இங்க 110 தான் என்னோட ஆன்சர். அடுத்த ப்ராப்ளம் பார்ப்போம். சப்ராக்ட் -12 from -20. அப்போ from -20னா என்ன சொல்லணும், from -20ல இருந்து நான் -12ல சப்ராக்ட் பண்றேன். ரைட், இப்போ பிராக்கெட்டை ரிமூவ் பண்ணணும். -20 மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து +12. அப்போ மைனஸ் பிளஸ் நான் என்ன பண்ண போறேன், மைனஸ் பண்ண போறேன். மைனஸ் பண்ணனா எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 8ன்றது கிடைக்கும். இது ரெண்டுத்துல கிரேட்டர் நம்பர் 20. 20க்கான சைன் வந்து மைனஸ். ஸோ -8 தான் என்னோட ஆன்சர். அடுத்து எக்ஸாம்பிள் 1.12. ரைட், இப்ப பார்த்தோம்னா -12 மைனஸ் ஆஃப் -33. அதே போலதான் -11 மைனஸ் மைனஸ் என்ன வரும், +33 வரும். இப்ப நான் என்ன பண்ணணும், மைனஸ் பிளஸ் என்ன பண்ணணும்னா மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணணும்னா என்னோட ஆன்சர் வந்து 22 வரும். இங்க கிரேட்டர் நம்பர் சைன் பார்த்தோம்னா பிளஸ், 33க்கான சிம்பிள் வந்து பிளஸ். ஸோ +22. நான் பிளஸ் போட்டாலும் ஒண்ணுதான் போடலனாலும் ஒண்ணுதான். ரைட், அடுத்த ப்ராப்ளம் -90 மைனஸ் ஆஃப் -50. அப்ப பிராக்கெட்டை ரிமூவ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் -90 மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன, +50 வரும். இப்ப நான் மைனஸ் பிளஸ் என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணனா எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 40ன்ற ஆன்சர் கிடைக்கும். கிரேட்டர் நம்பர் சைன் பார்த்தோம்னா -90 தான் இங்க கிரேட்டர் நம்பர், அதோட சைன் வந்து மைனஸ். ஸோ -40ன்றது எனக்கு கிடைக்குது. அடுத்து எக்ஸாம்பிள் 1.13. சித்ரா has ₹150. She want to buy a bag which cost ₹225. How much money does she need to borrow from her friend? அப்போ காஸ்ட் ஆஃப் பேக் எவ்வளவு வருதுன்னு பார்த்தோம்னா ₹225. சித்ரா எவ்வளவு வச்சிருந்தாங்கன்னு பார்த்தோம்னா ₹150. ஓகே, அவங்க வச்சிருக்கிறது ₹150. ஆனா பேக்கோட விலை வந்து 225. அப்ப இன்னும் அவங்க எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பாரோ பண்ணணும், ஓகே. அப்ப நான் இதை சப்ராக்ட் பண்ணனா எனக்கு என்னோட ஆன்சர் கிடைச்சிடும். அப்ப இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணக்குள்ள எனக்கு என்ன ஆன்சர் வரும், ₹75ன்ற ஆன்சர் வரும். அப்ப ₹75 நான் அவங்க வாங்கினாங்கன்னா எனக்கு வந்து ₹225 கிடைக்கும். அந்த பேக்கை நான் வாங்கலாம்.
இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பார்த்தா 225 வருதான்னு கேட்டா வருது. அப்ப என்னோட 75ன்ற ஆன்சர் வந்து கரெக்ட். அடுத்த ப்ராப்ளம். வாட் இஸ் த பேலன்ஸ் ஆஃப் செயின்ஸ் அக்கவுண்ட் ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் பர்ச்சேசிங் rupees 1079 if he had an opening balance of rupees 5000 in his account, right? What is the balance of Cherian's account? Cherian account ஓட பேலன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அவர் பர்ச்சேஸ் பண்ணது எவ்வளோன்னு பார்த்தோம்னா rupees 1079 வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. அவருடைய ஓப்பனிங் பேலன்ஸ், அதாவது ஆல்ரெடி இருந்த பேலன்ஸ் வந்து rupees 5000. இப்போ இந்த 5000ல அவர் வந்து 1079 rupees வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டாரு. ஸ்பெண்ட் பண்ணிட்டு பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும், மீதி எவ்வளவு இருக்கும்னு கேக்குறாங்க. அப்ப நான் என்ன பண்ணணும், இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணன்ற பட்சத்துல 5000 மைனஸ் 1079 இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணா எனக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்ன வரும், 1293. ஓகே, அப்ப 1079 ஸ்பெண்ட் பண்ண அப்புறம் அவருக்கு கிடைக்க போற அமௌண்ட் வந்து 3921 அவரோட பேலன்ஸ்ல இருக்குன்னு சொல்றாங்க. ரைட், அடுத்த ப்ராப்ளம். இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம். இதுக்கெல்லாம் வந்து டைம் நம்ம அதிகமா எடுத்துக்கவே கூடாது. The temperature at Srinagar was 7 degree on Friday. If the temperature decreases 1 degree next day, then what is the temperature on the day? Right. இப்போ ஃப்ரைடே அன்னைக்கு டெம்பரேச்சர் எவ்வளோவா இருக்குன்னா -3 டிகிரி சென்டிகிரேட். ஃபர்ஸ்ட் டே 1 டே வந்து டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகுதான். எவ்வளோ டிக்ரீஸ் ஆகுதுன்னா 1 டிகிரியில டிக்ரீஸ் ஆகுதான். அப்ப நான் 1 டிகிரின்னு அப்படியே போடுவேனான்னு கேட்டா போட்டா இது தப்பாயிடும். -1 டிகிரின்னு தான் போடணும். டிக்ரீஸ் ஆகுது, ஸோ -1. அப்ப இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணனா எனக்கு என்ன ஆன்சர் வரும், மைனஸ் மைனஸ் நான் என்ன பண்ண போறேன், பிளஸ் தான் பண்ண போறேன். பிளஸ் பண்ணனா 4 டிகிரி சென்டிகிரேட். ரைட், 4 டிகிரின்னு கிடைக்கும். கிரேட்டர் நம்பர் சைன் பார்த்தோம்னா 5 மைனஸ்ன்றது வரும். வாட் இஸ் த டெம்பரேச்சர் ஆன் த டே? அப்போ ஆன் த டே என்னோட டெம்பரேச்சர் என்ன வரும்னா -4 டிகிரி சென்டிகிரேட்னு வரும். ரைட், a submarine is at 300 feet below the sea. If it ascended to 175 feet, what is the new position? Right, ascendன்ற மீனிங் வந்து உயர்ந்தது அர்த்தம். ரைட், இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு சப்மரின் இருக்கு. அந்த சப்மரின் வந்து 300 feet below the sea level இருக்கு. அப்ப இது வந்து 300 feet வந்து below the sea level இருக்கு. ரைட், if it ascended to 175 feet, ascendedனா உயர்ந்தது. இந்த 300 feetல இருந்து 175 feet வந்து மேல கொண்டு வராங்க. 175 feet. அப்போ இந்த சப்மரின் வந்து எந்த பொசிஷன்ல இருக்குன்னா இந்த क्वेश्चनல கேட்டிருக்காங்க. பிலோ த sea levelன்றதுனால நான் என்ன எழுதிக்கிறேன், -300 feetன்னு எழுதிக்கிறேன். ரைட், அதுக்கப்புறம் ascended 175 feet வந்து மேல கொண்டு வராங்க. மேல கொண்டு போறாங்க அப்படின்ற பட்சத்துல ஐ எம் கோயிங் டு ஆட். அப்போ பிளஸ் 175 feet. அப்போ மைனஸ் பிளஸ் என்ன பண்ண போறேன், நான் மைனஸ் பண்ண போறேன். மைனஸ் பண்ணனா எனக்கு என்ன ஆன்சர் வருதுன்னா 125 feet வருது. கிரேட்டர் நம்பர் சைன் பார்த்தோம்னா மைனஸ்ன்றது வரும். சோ -125. அப்ப சப்மரின் மேல வந்துருச்சான்னு கேட்டா கிடையாது, இன்னும் சி லெவல்ல தான் இருக்கு. பட் அட் -125 feetல இருக்கு. ரைட், அடுத்து எக்ஸசைஸ் 1.2 fill in the blanks. -44 plus of what number will give me -88? இது நான் எக்ஸ் மெத்தட்லயே சால்வ் பண்றேன். -44 plus x will be equal to -88. ரைட், இப்போ இந்த -44 crossing my equal to sign என்னவா மாறும், +44 மாறும். x will be equal to 88 -88 +44. இப்போ நான் என்ன பண்ண போறேன், மைனஸ் பிளஸ் வந்து மைனஸ்ன்றது எனக்கு தெரியும். அப்ப 88யும் 44யும் மைனஸ் பண்ணனா எனக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து 44ன்றது கிடைக்கும். கிரேட்டர் நம்பர் சைன் பார்த்தோம்னா -88 தான் கிரேட்டர், அதோட சைன் பார்த்தோம்னா மைனஸ். ஸோ மை ஆன்சர் வில் பி -44. ரைட், இதையும் நான் எக்ஸ் மெத்தட்ல தான் ஃபாலோ பண்ண போறேன்.
unknown நம்பரை வந்து நான் xன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, இங்க வந்து -44. unknown நம்பரை வந்து நான் xன்னு எடுத்துக்கிறேன். இந்த -75 crossing the equal to sign, that will give me +75. So x will be equal to -45 plus 75. இப்போ மைனஸ் பிளஸ் நான் என்ன பண்ண போறேன், மைனஸ் தான் பண்ண போறேன். ஸோ -45 plus 75 will give me 30ன்றது எனக்கு தெரியும். பட் கிரேட்டர் நம்பர் சைன் பார்த்தோம்னா பிளஸ் 75 தான் இங்க கிரேட்டர், அப்போ அதோட சைன் வந்து பிளஸ். ஸோ இட் வில் பி x is equal to 30. ரைட், அடுத்து ஓகே, இதையும் நான் எக்ஸ் மெத்தட்லயே சால்வ் பண்றேன். இங்க எக்ஸ் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் பிராக்கெட்டை ரிமூவ் பண்றேன். மைனஸ் பிளஸ் எனக்கு என்ன வரும்னா -15 வரும், ஈக்குவல் டு -80. இப்போ இந்த -50 அந்த பக்கம் போச்சுன்னா எக்ஸ் வில் பி ஈக்குவல் டு -80 பிளஸ் 15 வரும். ஸோ எக்ஸ் வில் பி ஈக்குவல் டு மைனஸ் பிளஸ் நான் என்ன பண்ணணும்னா மைனஸ் பண்றேன். மைனஸ் பண்ணனா எனக்கு என்ன ஆன்சர் வரும்னா 30ன்றது வரும். கிரேட்டர் நம்பர் சைன் பார்த்தோம்னா 80 தான் இங்க கிரேட்டர், அதோட சைன் வந்து மைனஸ். ஸோ இட் வில் பி -30. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -30 இல்லையா? ரைட், சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ். -675 மைனஸ் ஆஃப் -400 இஸ் ஈக்குவல் டு -1075 கேட்டிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்க்கலாம். -675 மைனஸ் இன்டு மைனஸ் வந்து +400 will be equal to, இப்போ மைனஸ் பிளஸ் நான் என்ன பண்ண போறேன், மைனஸ் பண்ண போறேன். அப்போ 675 -400 will be equal to 275. இதோட கிரேட்டர் நம்பர் சைன் என்னன்னு பார்த்தோம்னா மைனஸ். அப்ப இந்த -275யும் 1075 ஈக்குவலான்னு கேட்டா கிடையாது. அப்ப இவங்க கொடுத்திருக்க ஸ்டேட்மெண்ட் இஸ் அ ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். ரைட், அடுத்தது பார்ப்போம். minus of -18 is same as 18 plus 18 கேட்டிருக்காங்க. Yes, it is equal. Why? Because minus into minus எனக்கு என்ன வரும், plus என்றது வரும். அப்போ 15 plus 18 will give me 33 இல்லையா? அதே போல இங்க 15 plus 18 will be 15 plus 18 நான் ஆட் பண்ணாலும் எனக்கு என்ன ஆன்சர் வரும், 33 தான் வரும். அப்போ இந்த மாதிரி இன்டீஜர் கொடுத்தாலும் சரி இல்ல பிளஸ் இன்டீஜர் கொடுத்தாலும் சரி, ரெண்டுத்துக்கும் எனக்கு ஈக்குவல் ஆன்சர் தான் வருது. ஸோ த கிவன் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. அடுத்து எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் தனித்தனியா ப்ரூவ் பண்ணுவோம். -45 மைனஸ் ஆஃப் -8 இஸ் ஈக்குவல் டு -8 மைனஸ் ஆஃப் -45. இது ரெண்டு ஈக்குவலான்னு கேட்டிருக்காங்க. பிராக்கெட்டை முதல்ல நான் ரிமூவ் பண்றேன். -45 minus into minus will be plus. So plus 8 minus plus நான் என்ன பண்ண போறேன், மைனஸ் பண்ண போறேன். அப்போ 45 8யும் நான் மைனஸ் பண்ணனா எனக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து 37. கிரேட்டர் நம்பர் சைன் நான் பார்க்கக்குள்ள 45 தான் கிரேட்டர், அதோட சைன் பார்த்தோம்னா மைனஸ். அப்போ எனக்கு என்ன வரும், -37 வரும். இது என்னோட எல்ஹெச்எஸ் நான் வச்சுக்குவேன். ரைட், RHS பார்த்தோம்னா -8 மைனஸ் இன்டு மைனஸ் வில் பி +45. ரைட், இப்போ பிளஸ் மைனஸ் நான் என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணனா எனக்கு என்ன ஆன்சர் வரும், 37 வரும். ரொம்ப இம்பார்ட்டண்டா பார்க்கணும். ஆனா வந்து கிரேட்டர் நம்பர் சைன் பார்த்தோம்னா நமக்கு பிளஸ் தான் வந்து கிரேட்டர் நம்பர் சைன். அப்ப என்னோட ஆன்சரும் பிளஸ்ல தான் வரும். இப்போ இதுதான் என்னோட RHS. இப்போ இந்த -37ம் +37 ஈக்குவலான்னு கேட்டா கிடையாது. தே போத் ஆர் நாட் ஈக்குவல். அப்போ இவங்க கொடுத்திருக்க ஸ்டேட்மெண்ட் இஸ் அ ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லலாம். ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் தி ஃபாலோயிங். ரைட், யூசிங் நம்பர் லைன் கேட்டிருக்காங்க. நான் இங்க நம்பர் லைன் யூஸ் பண்ணல, ஆல்ரெடி ஒரு ப்ராப்ளம் போட்டு காட்டினது. ஆர்டினரியாவே நம்ம போடலாம். -3 மைனஸ் இன்டு மைனஸ் வில் பி பிளஸ், மைனஸ் இன்டு மைனஸ் வில் பி +4. மைனஸ் பிளஸ் நான் என்ன பண்ண போறேன்னா இங்க மைனஸ் பண்ண போறேன். மைனஸ் பண்ணனா எனக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து 1. கிரேட்டர் நம்பர் சைன் பார்த்தோம்னா பிளஸ். ஸோ நான் அப்படியே 1ஓட விட்டுடுறேன். ரைட், நெக்ஸ்ட் பார்த்தோம்னா 7 மைனஸ் இன்டு மைனஸ் வந்து +10. யூசிங் நம்பர் லைன் சொல்றாங்க, நான் நம்பர் லைன் போடல. அப்போ 7 + 10 will be equal to 17. ரைட், இந்த ப்ராப்ளம் பார்க்கலாம். 35 minus of -64 கொடுத்திருக்காங்க. பிராக்கெட்டை ரிமூவ் பண்றேன். மைனஸ் இன்டு மைனஸ் will be plus. So 35 plus 64.
அப்போ 35 plus 64 will give me 99. Greater number sign வந்து பிளஸ்ன்றதுனால நான் எதுவுமே ரெப்ரசன்ட் பண்ணல. இந்த ப்ராப்ளம் -200 பிராக்கெட்டை ரிமூவ் பண்ணக்குள்ள மைனஸ் இன்டூ பிளஸ் வில் பி ஈக்குவல் டு -100. மைனஸ் மைனஸ் நான் என்ன பண்ணேன்னா பிளஸ் பண்றேன். பிளஸ் பண்றேன்னா என்னோட ஆன்சர் வந்து 300 வரும். கிரேட்டர் நம்பர் சைன் வந்து மைனஸ். ஸோ -300 வருது. ரைட். Kabilan was having 10 pencils with him. He gave 2 pencils to Sendil and 3 pencils to pencils to Karthik. Next day, his father gave him 6 more pencils. From that, he gave 8 to his sister. How many pencils are left with him? Right. First, Kabilan எத்தனை பென்சில் வச்சிருக்காங்க? ரைட். கபிலன் ஃபர்ஸ்ட் எத்தனை பென்சில் வச்சிருக்காங்கன்னா 10 பென்சில் அவங்க வச்சிருந்தாங்க. ரைட். கபிலன் he gave 2 pencils to Sendil and 3 pencils to Karthik. இந்த 10ல இருந்து 2 பென்சில் வந்து செந்தில்க்கும் 3 பென்சில்ஸ் வந்து கார்த்திக்கும் கொடுத்திருக்காங்க இல்லையா? அப்ப எத்தனை பென்சில் டோட்டலா கொடுத்திருக்காங்க? 5 பென்சில்ஸ் கொடுத்திருக்காங்க. அப்போ 10 பென்சில்ல இருந்து 5 பென்சில் கொடுத்துட்டாங்கன்னா பேலன்ஸ் அவங்க கிட்ட எத்தனை பென்சில் இருக்கும்? 5 பென்சில்ஸ் இருக்கும் இல்லையா? நெக்ஸ்ட் டே ஹிஸ் ஃபாதர் கேவ் ஹிம் 6 மோர் பென்சில். இதுல இருந்து 6 பென்சில்ஸ் வந்து மறுபடியும் அவங்க ஃபாதர் கொடுத்திருக்கிறாரு. ரைட். அப்போ 6 பென்சில்ஸ். டோட்டலா எத்தனை பென்சில் இப்போ அவங்க வச்சிருக்காங்க? 5 plus 6 will be equal to 11 பென்சில்ஸ். இப்போ இந்த 11 பென்சில்ல he gave 8 to his sister. அப்போ 11 பென்சில்ல 8 பென்சில்ஸ் வந்து சிஸ்டருக்கு கொடுத்துட்டாங்கன்னா பேலன்ஸ் அவங்க கிட்ட இருக்கிறது வந்து 3 பென்சில்ஸ். இதான் அவங்க கேட்டிருக்க கொஸ்டின். ரைட். ரைட். A lift is on the ground floor if it goes 5 floors down and then moves up 10 floors from there. Then which floor will the lift be? Okay. லிஃப்ட் இங்க இருக்குன்னு நம்ம அசியூம் பண்ணிப்போம். இதுதான் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரு. இதுல இருந்து 5 ஃப்ளோர் வந்து கீழே போகுதான். ஸோ லெட் மீ டேக் இட் அஸ் -5. இங்க 5ல இருந்து இட் கோஸ் அப் 10 ஃப்ளோர். 10 ஃப்ளோர் வந்து மேல போகுதான். ஸோ இட் வில் பி +10. அப்ப இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணனா எனக்கு வரக்கூடிய ஆன்சர் வந்து -5 + 10 will be equal to மைனஸ் நான் என்ன பண்ணுவேன்? மைனஸ் பண்ணுவேன். மைனஸ் பண்ணனா எனக்கு 5ன்றது கிடைக்கும். கிரேட்டர் நம்பர் சைன் பார்த்தோம்னா பிளஸ் தான். ஸோ இப்போ எந்த ஃப்ளோர்ல இருக்குன்னா 5th ஃப்ளோர்ல இருக்கு. லிஃப்ட் வந்து 5th ஃப்ளோர்ல இருக்கு. இதுதான் இந்த கொஸ்டினோட ஆன்சர். When Kala woke up, her body temperature was 102 degree Fahrenheit. She took medicine for fever. After 2 hours, it was 2 Fahrenheit lower. What was her temperature then? Right. இப்போ கலான்ற ஒருத்தவங்களுக்கு வந்து 102 டிகிரி ஃபாரன்ஹீட் இருந்திருக்கு. மெடிசன் எடுத்த அப்புறம் ஆஃப்டர் 2 hours 2 ஃபாரன்ஹீட் வந்து லோவரா இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணணும்? -2 ஃபாரன்ஹீட்னு கொடுக்கணும். அப்ப அவங்களோட பிரசன்ட் டெம்பரேச்சர் என்னவா இருக்கும்? 102ல இருந்து 2 மைனஸ் பண்ணனா ஐ வில் பி கெட்டிங் இட் அஸ் 100 டிகிரி ஃபாரன்ஹீட். What number should be added to -17 to get -19? அப்போ -17 கூட ஏதோ ஒரு நம்பர் ஆட் பண்ண போறேன். அது என்னன்னு தெரியல, அதனால நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஸோ வில் கிவ் மீ த ஆன்சர் -19. அப்ப இந்த எக்ஸ்ன்றது என்னவா இருக்கும் அப்படின்னு தான் இந்த கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. -17 கிராசிங் த ஈக்குவல் டு சைன் எனக்கு என்னவா வரும்? +17 வரும். ஸோ -19 +17 வரும். x will be equal to ++ என்ன பண்ணணும்னா மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணனா எனக்கு ஆன்சர் வந்து 2 வரும். கிரேட்டர் நம்பர் சைன் வந்து மைனஸ். ரைட். அப்ப நான் இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்கிறேன். -17 plus of -2 will be equal to என்ன கிடைக்குது எனக்கு? மைனஸ் பிளஸ் மைனஸ் என்ன பண்ணுவேன்? மைனஸ் பண்ணுவேன். மைனஸ் பண்ணனா எனக்கு என்ன ஆன்சர் வரும்? -17 -2 will be equal to மைனஸ் பிளஸ் பண்ணனா 19 கிடைக்கும். கிரேட்டர் நம்பர் சைன் வந்து மைனஸ். ஸோ -19 தான் என்னோட ஆன்சர். A student was asked to subtract -12 from -47. He got -30. Is he correct? Justify your answer. Right. From -47 தான் கேட்டிருக்காங்க.
அப்போ நம்ம என்ன ஆன்சர் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எழுதணும், -47 தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். அதுல இருந்து தான் என்ன சப்ராக்ட் பண்றாங்கன்னா -12 சப்ராக்ட் பண்றாங்க. இது வந்து 12ஓட சைன் தான், சப்ராக்ஷன் கிடையாது. சப்ராக்ட் -12, ரைட். அப்போ மைனஸ் இன்டு மைனஸ் என்ன, பிளஸ்ன்றது வரும். -47 + 12 மைனஸ் பிளஸ் நான் என்ன பண்ண போறேன், மைனஸ் பண்ண போறேன். அப்போ 47 - 12 will give me 35ன்ற ஆன்சர் வரும். கிரேட்டர் நம்பர் சைன் பார்த்தோம்னா மைனஸ். அப்போ என்னோட ஆன்சர் என்ன, 35 தான் என்னோட ஆன்சர். பட் அவங்களுக்கு வந்த ஆன்சர் என்ன, -30. அப்போ அவங்க கரெக்டான்னு கேட்டா இல்ல, இன்கரெக்ட். ரைட். அடுத்தது -5 minus of -18. ரைட். -5 மைனஸ் இன்டு மைனஸ் என்ன வரும், எனக்கு பிளஸ்ன்றது கிடைக்கும். ஸோ -5 + 18. இப்போ மைனஸ் பிளஸ் நான் என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். 18 - 5 நான் போட்டேன்னா எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், 13ன்றது கிடைக்கும். கிரேட்டர் நம்பர் சைன் வந்து 18க்கான சைன் வந்து பிளஸ். ஸோ நான் வந்து ஆர்டினரியா 13 மட்டும் போடுறேன். ரைட். அடுத்து 100 - 0 + 100. ஓகே. -100 - 0 + 100 என்ன கிடைக்கும், -100ம் +100யும் மைனஸ் பிளஸ் பண்ணனா எனக்கு என்ன கிடைக்கும், பிளஸ் பண்ணுவேன். சாரி, மைனஸ் பிளஸ் நான் என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணனா 100 - 100 will be 0. 0 - 0 will be equal to 0 தான். அப்ப என்னோட ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா 0 தான் என்னோட ஆன்சர். ரைட். இதோட இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட் ஆகுது. அடுத்த எக்ஸசைஸ் வந்து மல்டிப்ளிகேஷன்ஸ் ஆஃப் இன்டீஜர்ஸ், அதையும் நம்ம பார்க்கலாம். ரைட். நம்ம இது வரைக்கும் வந்து சப்ராக்ஷன் ஆஃப் இன்டீஜர்ஸ், அடிஷன் ஆஃப் இன்டீஜர்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது மல்டிப்ளிகேஷன் ஆஃப் இன்டீஜர்ஸ். இது வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்டீஜர்ஸ். ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, அதை பார்த்துட்டு ப்ராப்ளம்குள்ளார போகலாம். ரைட். க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி. க்ளோஷர் ப்ராப்பர்ட்டின்றது நம்ம அடிஷன்லேயே பார்த்துருப்போம். அதாவது 2 இன்டீஜரை வந்து நான் ஆட் பண்ணி எனக்கு ஒரு இன்டீஜர் கிடைச்சதுன்னா தென் ஐ கேன் சே தட் த இன்டீஜர்ஸ் ஆர் க்ளோஸ்ட் அண்டர் அடிஷன். அதே மாதிரி தான் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷனும். 2 இன்டீஜரை மல்டிப்ளை பண்ணி எனக்கு ஒரு இன்டீஜர் கிடைச்சதுன்னா தென் ஐ கேன் சே தட் த இன்டீஜர்ஸ் ஆர் க்ளோஸ்ட் அண்டர் மல்டிப்ளிகேஷன். அடுத்த ப்ராப்பர்ட்டி காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அதாவது 2 இன்டீஜர் a into b will be equal to b into a. எப்படின்னா 2 into 3 will be equal to 3 into 2. நான் எப்படி மல்டிப்ளை பண்ணாலும் எனக்கு கிடைக்க போற ஆன்சர் என்னமோ 6 தான். ரைட். அடுத்தது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. a into b into c will be equal to a into b into c. ரைட். நான் 2 into 3 into 4 will be equal to 2 into 3 into 4. இப்போ நான் இதை மல்டிப்ளை பண்ணனா எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்க போகுது, ஆன்சர் 24 தான் எனக்கு வரப்போகுது. நான் எப்படி பண்ணாலும் சரி, என் இன்டீஜர்ஸ் வந்து மாற்றி மாற்றி போட்டாலும் எனக்கு ஆன்சர் வந்து 24 தான் கிடைக்க போகுது இல்லையா. அதுதான் வந்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. மல்டிப்ளிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா எனி நம்பர் மல்டிப்ளைட் பை 1 will give me the same number. For example, 100 into 1 or 1 into 100 எனக்கு என்ன ஆன்சர் வருதுன்னா 100 தான் வரப்போகுது இல்லையா. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி. டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஓவர் அடிஷன். இங்கே வந்து ஓவர் அடிஷன், ஏன்னா இங்கே பிளஸ் சைன் யூஸ் பண்ணுறேன். இங்கே ஏன்றத இந்த இன்டீஜரை தான் நான் வந்து பிக்கும் சிக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன். ஸோ ஐ கேன் ரைட் இட் அஸ் ஏ இன்ட்டு பி. ஓவர் அடிஷன்ன்றதுனால இங்கே பிளஸ் இருக்கு, பிளஸ் ஏ இன்ட்டு சி இன்ட்டு வரும். ரைட். அடுத்தது இப்போ நெகட்டிவ் இன்டீஜர்ஸை நான் வந்து மல்டிப்ளை பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் -2 இன்டூ -3 இன்டூ -4. இதை மூணுத்தையும் நான் மல்டிப்ளை பண்ணனா எனக்கு மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சர் வந்து 24. நமக்கு அதில் எந்த குழப்பமும் இருக்காது, நம்ம சைனில் தான் குழப்பம் இருக்கும். நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்தோம், மல்டிப்ளிகேஷனுக்கு பிளஸ் இன்டூ பிளஸ்னா நம்ம என்ன சைன் போடணும், பிளஸ் சைன் தான் போடணும். மைனஸ் இன்டூ பிளஸ்னா நம்ம மைனஸ் சைன் தான் போடணும். பிளஸ் இன்டூ மைனஸ்ன்ற பட்சத்தில் நம்ம மைனஸ் தான் போட போகிறோம். மைனஸ் இன்டூ மைனஸ்னா நம்ம பிளஸ் சைன் போடணும். ரைட். நம்ம வந்து 2க்கு தான் பார்த்துருக்கோம் இது வரைக்கும், 3 இன்டீஜர்ஸ்க்கு நம்ம பார்த்தது கிடையாது. அப்போ நம்ம 2வா கம்பைல் பண்ணிக்கலாம்.
இப்போ இங்க மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வரும்னா எனக்கு பிளஸ் இன்ட்டு வரும். இங்க பிளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வருதுன்னா இங்க மைனஸ் தான் வரும் இல்லையா? அப்போ ஃபைனல் ஆன்சர் என்ன? எனக்கு மைனஸ்ன்றது தான் எனக்கு கிடைக்க போகுது. ரைட். அடுத்து -2 இன்ட்டு -3. இப்போ நான் 2 இன்டீஜர் தான் எடுத்திருக்கேன். இதை நான் மல்டிப்ளை பண்ணனா எனக்கு கிடைக்க போற ஆன்சர் வந்து 6. மைனஸ் மைனஸ் என்ன பிளஸ். நான் அதை போட்டாலும் ஒண்ணுதான் போடலனாலும் ஒண்ணுதான். ரைட். இப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா இது வந்து ஒரு ஆட் இன்டீஜர்ஸ், ஆட் நம்பர் ஆஃப் இன்டீஜர்ஸ். 1 2 3 ஆட் நம்பர் ஆஃப் இன்டீஜர்ஸ். இதை பார்த்தோம்னா ஈவன் நம்பர் ஆஃப் இன்டீஜர்ஸ். ரைட். அப்போ நெகட்டிவ் சைன்ல ஆட் நம்பர் ஆஃப் இன்டீஜர்ஸ் நான் மல்டிப்ளை பண்ணனா எனக்கு வந்து என்னோட ஆன்சர் வந்து நெகட்டிவ்ல தான் வரும். ரைட். ஈவன் நம்பர் ஆஃப் இன்டீஜர்ஸ் நான் மல்டிப்ளை பண்ணா எனக்கு ஆன்சர் வந்து பிளஸ்ல தான் வரும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆட் நம்பர் ஆஃப் இன்டீஜர்ஸ் வந்து நான் மல்டிப்ளை பண்ணனா என்னோட ஆன்சர் வந்து நெகட்டிவ்ல வரும். ஈவன் நம்பர் ஆஃப் இன்டீஜர்ஸ் வந்து நான் பிளஸ் பண்ணனா மல்டிப்ளை பண்ணனா எனக்கு ஆன்சர் வந்து பாசிட்டிவ்ல வரும். ரைட். ஓகே. எக்ஸாம்பிள் 1.20. Prove that -7 into +8 is an integer and mention the property. ரைட். இப்போ நான் என்ன பண்ணணும்? இது ரெண்டுத்தையும் நான் மல்டிப்ளை பண்ண போறேன். மல்டிப்ளை பண்ணனா எனக்கு வர ஆன்சர் என்ன? 7 into 8 will be equal to 56. So 56 தான் என்னோட ஆன்சர். -8 into +8. இப்போ பிளஸ் இன்டு மைனஸ் will be equal to என்ன? மைனஸ். அப்போ என்னோட ஆன்சர் வந்து -58. ஓகே. ரெண்டு இன்டீஜரை மல்டிப்ளை பண்றேன். எனக்கு வர ஆன்சரும் ஒரு இன்டீஜர். அப்ப நான் என்ன சொல்றேன்? இட் இஸ் க்ளோஸ்ட் அண்டர் மல்டிப்ளிகேஷன். இது வந்து ஒரு க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி அண்டர் மல்டிப்ளிகேஷன் நான் சொல்லலாம். ஓகே. ரைட். Are -42 into -7 and -7 into -42 equal? Mention the property. Okay, right. First நான் இந்த LHS எடுத்துக்கிறேன். -42 into -7. அப்ப இது ரெண்டுத்தையும் நான் மல்டிப்ளை பண்றேன். மல்டிப்ளை பண்ணக்குள்ள எனக்கு கிடைக்க போற ஆன்சர் வந்து 294. மைனஸ் இன்டு மைனஸ் என்ன வருது? பிளஸ் வருது. ஓகே. இதை நான் ஒரு பக்கம் வச்சுக்கிறேன். அடுத்தது -7 into -42. மைனஸ் இன்டு மைனஸ் என்ன? பிளஸ் வருது. 7 into 42 will be equal to 294. அப்ப என்னோட LHSம் RHSம் ஈக்குவலா தான் இருக்கு. ஐ மீன் இன்டீஜர்ஸ் எப்படி மாற்றி போட்டாலும் எனக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து ஒரே ஆன்சர் தான். இங்க மென்ஷன் த ப்ராப்பர்ட்டின்னு சொல்லக்குள்ள எனக்கு இது எப்படி இருக்குன்னா A into B B into A வா இருக்கு. அப்ப இது என்ன ப்ராப்பர்ட்டின்னா காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ரைட். அடுத்தது prove that -2 into 3 into -4 is equal to -2 into 3 into -4. அதாவது LHS is equal to RHS அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இதை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. பார்த்தாலே நமக்கு தெரியுது இது எப்படி இருக்குன்னா அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டில இருக்கு. சரி, நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்னோட LHS எடுத்துக்கிறேன். LHS எடுத்தேன்னா -2 into 3 into -4. ஓகே. ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்க சால்வ் பண்ணனா எனக்கு என்ன கிடைக்கும்? -6ன்றது கிடைக்கும் இன்டூ -4ன்றது கிடைக்கும். 6 4s are என்ன? 24. மைனஸ் மைனஸ் என்ன வரும்? +24. அப்ப LHS ஓட ஆன்சர் வந்து +24. இப்போ நான் RHS எடுத்து சால்வ் பண்றேன். -2 into 3 into -4 என்ன வருதுன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நான் பிராக்கெட்ல இருக்கிறத சால்வ் பண்றேன். 4 3s are 12. Plus into minus will be equal to -12. இல்லையா? ரைட். அப்போ 2 into 12 will be equal to 24. Minus into minus என்ன வரும்? Plus into வரும். So plus 24. அப்போ என்னோட LHSம் is equal to RHS. Hence proved நம்ம போடலாம். இது என்ன ப்ராப்பர்ட்டின்னு மென்ஷன் பண்ணல. சப்போஸ் கேட்டாங்கன்னா it is associative property. ரைட். அடுத்தது R
minus 81 into 5 into minus 2 and minus 81 into 5 into minus 2 equal. Mention the property. Okay, right. அப்ப இது எந்த ப்ராப்பர்ட்டியை ரிசம்பிள் பண்ணுதுன்னா நம்ம அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை தான் ரிசம்பிள் பண்ணுது. எப்படின்னா A into B into C will be equal to A into B into C ன்னு சொல்லலாம். ரைட். இப்போ LHS நான் எடுக்கிறேன். LHS என்ன? minus 81 into 5 into minus 2. First நான் இதை சால்வ் பண்றேன். minus 81 into plus into minus என்ன வரும்? minus ன்றது வரும். 5 into 2 will be equal to 10. Right. அப்போ இது ரெண்டுத்தையும் நான் மல்டிப்ளை பண்றேன். மல்டிப்ளை பண்றேன்னா எனக்கு என்ன ஆன்சர் வரும்னா 810 வரும். minus into minus will be plus. ஓகேவா? அடுத்தது RHS நம்ம எடுக்கிறோம். RHSல என்ன வருதுன்னா minus 81 into 5 into minus 2 வரும். இங்க plus minus into plus will be equal to minus 81 into 5 என்ன வரும்னா 405 into வரும் into minus 2ன்றது எனக்கு கிடைக்குது. இப்போ minus into minus என்ன வரும்? எனக்கு plus into வரும். 405 into 2 பண்ணக்குள்ள எனக்கு ஆன்சர் வந்து 810. அப்போ என்னோட LHSம் RHSம் ஈக்குவலா இருக்கு. இது பண்ற ப்ராப்பர்ட்டி என்னன்னா அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ரைட். அடுத்த ப்ராப்ளம் ஆர் 3 into minus 4 plus 6 and 3 into minus 4 plus 3 into 6 equal. Mention the property ன்னு கேட்டிருக்காங்க. ரைட். ப்ராப்பர்ட்டிக்கு நம்ம வருவோம். ஃபர்ஸ்ட் நான் LHS எடுத்துக்கிறேன். 3 into minus 4 plus 6. அப்போ பிராக்கெட்ல இருக்கிறத நான் சால்வ் பண்றேன். மைனஸ் பிளஸ் என்ன பண்ண போறேன்? இங்க நடுவில் மல்டிபிளிகேஷன் இல்ல அடிஷன் தான் இருக்கு. நல்லா கவனமா பார்க்கணும். மைனஸ் பிளஸ் என்ன பண்ண போறேன்? நான் மைனஸ் பண்ண போறேன். மைனஸ் பண்ணனா எனக்கு என்ன ஆன்சர் வரும்? 2ன்றது கிடைக்கும். கிரேட்டர் நம்பர் சைன் வந்து 6, ஸோ பிளஸ் தான் வரும். அப்ப 3 into 2 will be equal to 6. ரைட். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்தது RHS. RHS பார்த்தோம்னா 3 into minus 4 plus 3 into 6 இருக்கு. ரைட். இது மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. பிளஸ் இன்டு மைனஸ் என்ன வரும்? மைனஸ் வரும். 4 3s என்ன வரும்? 12 வரும். பிளஸ் 6 3s என்ன வரும்? எனக்கு 18 வரும் இல்லையா? இங்க பிளஸ் மைனஸ் நான் என்ன பண்ண போறேன்? மைனஸ் பண்ண போறேன். மைனஸ் பண்ணா எனக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து 6. கிரேட்டர் நம்பர் சைன் வந்து பிளஸ் இல்லையா? சோ மை ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு 6. இதுல இருந்து நான் என்ன ப்ரூவ் பண்றேன்னா LHS will be equal to RHS. இது என்ன ப்ராப்பர்ட்டியை ரிசம்பிள் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஓவர் அடிஷன். அப்படிதானே வருது. இங்க பாருங்க 3 into minus 4 3 into minus 4 நடுவில் பிளஸ் இருக்கா? பிளஸ் 3 into 6 3 into 6. So it resembles distributive property over addition. Right. Fill in the blanks கேட்டிருக்காங்க. First exercise 1.3க்கு போயிடலாம். இப்போ நான் x மெத்தட்ல தான் இதை சால்வ் பண்றேன். x இருக்கு. when multiplication இந்த ஆபரேஷன் வந்து multiplication crossing the equal to sign எனக்கு என்னவா மாறும்னா டிவிஷனா மாறிடும் by 80. அப்போ மைனஸ் மைனஸ் வந்து நான் கேன்சல் பண்ணிக்கலாம். 880 கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ x will be equal to 1. அப்போ fill in the blanks x என்ன வரும்னா எனக்கு 1 என்ற ஆன்சர் எனக்கு கிடைக்கும். ரைட். minus 10 இதை நான் x ன்னு எடுத்துக்கிறேன். x is equal to 20 ன்னு சொல்லியிருக்கிறாங்க. 20 divided by when my 10 crossing the equal to sign எனக்கு என்னவா மாறும்னா டிவிஷனா மாறிடும். minus 10 ன்ட்டு வரும். இது ரெண்டுத்தையும் நான் கேன்சல் பண்ணனா என்னோட எக்ஸோட ஆன்சர் என்ன வரும்னா 2ன்றது வரும். ஆனா கவனமா கவனிக்கணும். இங்க மேல வந்து பிளஸ் கீழே வந்து மைனஸ். நம்ம டிவிஷன் ரூல்ல ஏதாவது ஒரு ஆப்போசிட் சைன் இருந்தாலும் நமக்கு மைனஸ் தான் போடணும்ட்டு இருக்கும். ரைட். இது ரெண்டுத்தையும் நம்ம அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். பட் சைன் பார்த்தோம்னா ஆல்டர்னேட்டிவ் சைனா இருக்குது. ஸோ நம்ம மைனஸ் தான் இங்க ஸ்பெசிஃபை பண்ணணும். ரைட். மறுபடியும் இங்க எக்ஸ்னே நம்ம எடுப்போம். x will be equal to minus 500 divided by 100.
கேன்சல் பண்ணனா x will be equal to 5 இன்ட்டு வரும். இங்க ஆல்டர்னேட்டிவ் சைன் இருக்கிறதுனால நம்ம மைனஸ் தான் நம்ம கொடுக்கணும். ஸோ மைனஸ் 5. இதுக்கும் அதே மாதிரி x ன்னு போடுவோம். x is equal to minus 45 divided by minus 9. Multiplication crossing the equal to sign, I'll be getting it as division. Minus minus same sign இருக்கிறதுனால இது cancel ஆயிடும். x will be equal to 45. 9 timesல 45 எத்தனை வாட்டி போகும்னா 5 times போகும். So my answer will be equal to plus 5. அப்ப இங்க என்ன போடணும்? plus 5 போட்டா எனக்கு ஆன்சர் கரெக்டா இருக்கும். ரைட். x இருக்கு. இங்க 0 divided by 75. ரைட். அப்ப எனக்கு என்ன ஆன்சர் வரும்? x will be equal to 0. 0 divided by any number will be equal to 0. Any number divided by 0 is not defined. Right. Say true or false. Minus 15 into 5 is equal to 75 கேட்டிருக்காங்க. 15 into 5 நம்ம பண்ணோம்னா 75 தான் வரும். ஆனா இங்க இருக்கிற சைன் வந்து மைனஸ். மைனஸ் இன்டு பிளஸ் என்ன வரும்? இங்க மைனஸ் இன்டு வரும். ஆனா இங்க வெறும் 75 தான் கொடுத்திருக்காங்க. அப்ப இது என்ன ஸ்டேட்மெண்ட்? இது வந்து ஒரு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். 0 multiplied by any number I'll be getting 0. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து true statement. Right. 82 into minus 4 will be equal to 32. 8 into minus 4 will be equal to 32 னு சொல்லிருக்காங்க. 8 into 4 வந்து 32 தான். plus into minus என்ன வரும்? எனக்கு minus into வரும். இங்க minus 32 தான் என்னோட actual answer. ஆனா கொடுத்திருக்க ஆன்சர் வந்து 32. அப்போ it is not true. So it is false. What will be the sign of the product of the following? 16 times of negative integer. நம்ம அங்கே எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம்? ஒரு ரெண்டு ஈவன் இன்டீஜரை நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நெகட்டிவ் ஈவன் இன்டீஜர். நெகட்டிவ் ஈவன் இன்டீஜரை நான் மல்டிப்ளை பண்ணனா எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? பாசிட்டிவ்னு கிடைக்கும். நெகட்டிவ் ஆட் இன்டீஜரை நான் மல்டிப்ளை பண்ணனா எனக்கு என்ன கிடைக்கும்? நெகட்டிவ்னு கிடைக்கும். அப்போ 16 டைம்ஸ் 16ன்றது ஒரு ஈவன் நம்பர். அப்ப எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? பாசிட்டிவ்னு வரும் இல்லையா? ரைட். 29ன்றது ஒரு ஆட் நம்பர். ஸோ ஆட் நம்பரை வந்து 29 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணனா எனக்கு கிடைக்கக்கூடிய இன்டீஜர் வந்து நெகட்டிவ்ல தான் கிடைக்கும். ரைட். ஃபைண்ட் தி ப்ராடக்ட் ஆஃப். ப்ராடக்ட்னா மல்டிப்ளிகேஷன் அர்த்தம். நமக்கு சம்னா பிளஸ், டிஃபரன்ஸ்னா மைனஸ், ப்ராடக்ட்னா மல்டிப்ளிகேஷன். ரைட். அப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்பரை வந்து நான் மல்டிப்ளை பண்றேன். மல்டிப்ளை பண்ணனா எனக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து 770. 35 into 22 நான் பண்ணனா 770 கிடைக்கும். பட் மைனஸ் இன்டு பிளஸ் வில் பி ஈக்குவல் டு மைனஸ். அப்ப என்னோட ஆன்சர் வந்து மைனஸ் 770. ரைட். அடுத்து 10 into 12 into 9. இது மூணுத்தையும் நான் மல்டிப்ளை பண்ணனா ஆர்டினரியா நம்ம பண்ணலாம். ஆர்டினரியா 3 இன்டீஜர்ஸையும் நான் மல்டிப்ளை பண்றேன். மல்டிப்ளை பண்ணனா என்னோட ஆன்சர் வந்து 1080 வரும். ஓகே. இப்போ இதுக்கான சைன் நான் கண்டுபிடிக்கணும். இங்க மைனஸ் இருக்கு, இங்க பிளஸ் இருக்கு, இங்க மைனஸ் இருக்கு. ரைட். மைனஸ் பிளஸ் என்ன வரும்? மைனஸ்ன்னு எனக்கு தெரியும். மைனஸ் மைனஸ் என்ன வரும்? எனக்கு பிளஸ் வரும். அப்போ என்னோட ஃபைனல் ஆன்சர் வந்து பிளஸ்ல தான் இருக்கும். ஸோ நான் எதுவும் போடணும்னு அவசியம் இல்லை. ரைட். மைனஸ் மைனஸ் பிளஸ். ஓகே. ஓகே. இது 4 இன்டிஜர் கொடுத்துருக்காங்க. -9, -8, -7, -6 எல்லாமே மைனஸ்ல தான் இருக்கு. அப்போ எத்தனை இன்டிஜர்ஸ்? 1 2 3 4. அப்போ இது வந்து ஒரு ஈவன் நம்பர் ஆஃப் இன்டிஜர்ஸ் இல்லையா? இந்த ஈவன் நம்பர் ஆஃப் இன்டிஜர்ஸை நான் மல்டிப்ளை பண்ணனா எனக்கு வரக்கூடிய ஆன்சர் வந்து பாசிட்டிவ்ல தான் வரும் இல்லையா? மைனஸ் இன்டு மைனஸ் என்ன? பிளஸ். மைனஸ் இன்டு மைனஸ் என்ன? பிளஸ். பிளஸ் இன்டு பிளஸ் என்ன வரும்? எனக்கு பிளஸ் தான் கிடைக்கும் இல்லையா? ஸோ இது எல்லாத்தையும் நான் மல்டிப்ளை பண்ணனா எனக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து 3024. என்னோட ஆன்சரும் வந்து பாசிட்டிவ்ல தான் இருக்கும். ரைட். அடுத்து
இவ்வளோ லென்த்தாக இருந்தாலும் நம்ம கண்ணுக்கு டக்குன்னு தெரிய வேண்டியது இந்த 0 தான். 0 multiplied by any number, I'll be getting my answer as 0. ரைட். அடுத்து ஃபர்ஸ்ட் இதுக்கான சைன் எடுத்துக்கலாம். மைனஸ் இன்ட்டு பிளஸ் எவ்வளோ வரும்னா மைனஸ் இன்ட்டு வரும். மைனஸ் இன்ட்டு பிளஸ் என்ன வரும்னா மைனஸ் இன்ட்டு வரும். மைனஸ் மைனஸ் என்ன வரும்னு கேட்டால் பிளஸ் இன்ட்டு வரும். அப்போ என்னோட ஃபைனல் ஆன்சர் வந்து பிளஸ்ல தான் வரப்போகுது. 2 into 50 into 25 into 4 நான் பண்ணனா என்னோட ஆன்சர் வந்து 10,000. இதுதான் என்னோட ஆன்சர். Check the equality. If they are equal, mention the property. Right. இந்த equality check பண்ணிட்டு இது என்ன ப்ராப்பர்ட்டின்னு மென்ஷன் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. Okay, we'll mention it. Let me take it as LHS. LHS 8 minus 13 into 7. Okay. First நான் bracket குள்ளார இருக்கிறத சால்வ் பண்றேன். 13 minus 8 will be equal to 5 into வரும். ஆனா greater number sign வந்து minus. So minus 5 into 7. 7 5s are 35. Minus plus என்ன பண்ணும்? Minus. Right. அப்ப என்னோட sign வந்து minus 35. இப்போ என்னோட RHS நான் எடுத்துக்கிறேன். 8 minus 13 into 7 ஓட ஆன்சர் என்ன வரும்னா 91 வரும். ரைட். இப்போ பிளஸ் மைனஸ் நான் என்ன பண்ணுவேன்? மைனஸ் பண்ணுவேன். மைனஸ் பண்ணனா எனக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து 83 வரும். கிரேட்டர் நம்பர் சைன் வந்து மைனஸ். ஸோ மைனஸ் 35யும் மைனஸ் 83யும் ஈக்குவலான்னு கேட்டால் கிடையாது. மை LHS இஸ் நாட் ஈக்குவல் டு RHS. ஸோ இது ஈக்குவலா இருந்தா தான் ப்ராப்பர்ட்டி மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆனா இது ரெண்டுமே ஈக்குவல் இல்லை. ஸோ ஐம் நாட் கோயிங் டு மென்ஷன் எனி ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி. ரைட். அடுத்தது நாங்க போலாம். ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்கிறத நான் சால்வ் பண்றேன். LHSல that is minus 6 plus of plus 8 minus of plus 8 into minus 4. Right. Minus 6 plus into minus will be minus 8 into minus 4. மைனஸ் மைனஸ் நான் என்ன பண்ண போறேன்? பிளஸ் பண்ண போறேன். அப்ப 16 18 பிளஸ் பண்ணா எனக்கு வரக்கூடிய ஆன்சர் வந்து 14. கிரேட்டர் நம்பர் சைன் வந்து மைனஸ் இன்டூ மைனஸ் 4. அப்போ 14 into 4 எவ்வளோன்னு பார்த்தோம்னா எனக்கு 56 வரும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன? பிளஸ். ஸோ என்னோட ஆன்சர் வந்து 56 LHSக்கு. இப்போ RHSக்கு நான் ப்ரூவ் பண்றேன். மைனஸ் 6 மைனஸ் ரைட். இது மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. மல்டிப்ளை பண்ணக்குள்ள எனக்கு என்ன ஆன்சர் வரும்? 8 into 4 will be equal to 32 இல்லையா? 32 plus into minus will be equal to minus. ரைட். இப்போ இந்த பிராக்கெட்டை நான் ரிமூவ் பண்றேன். minus 6 minus into minus என்ன வரும்? plus 32. ரைட். அப்போ minus 6 plus 32. பிளஸ் மைனஸ் நான் என்ன பண்ண போறேன்? மைனஸ் தான் பண்ண போறேன். மைனஸ் பண்ணனா எனக்கு ஆன்சர் வந்து 26 வரும். கிரேட்டர் நம்பர் சைன் பார்த்தோம்னா பிளஸ்ன்றது வரும். ஸோ ஐ நீட் நாட் மென்ஷன். அப்போ என்னுடைய LHS வந்து 56 வருது. RHS வந்து 26 வருது. இது ரெண்டும் நாட் ஈக்குவல். ஸோ ஐ கேனாட் மென்ஷன் எனி ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி. ரைட். அடுத்து 3 into minus 4 plus 10 and 3 into minus 4 plus 3 into minus 10. First நான் LHS எடுத்து சால்வ் பண்றேன். 3 into minus 4 plus of minus 10 3 into plus minus என்ன வரும்? minus into வரும். minus 4 minus 10. Right. 3 into minus minus என்ன வரும்? plus ன்னு வரும். So minus 14 into வரும் இல்லையா? ரைட். அப்போ 14 into 3 நான் பண்ணக்குள்ள என்னோட ஆன்சர் வந்து 42 வரும். சைன் நம்ம எப்படி எடுக்கணும்னா பிளஸ் இன்டூ மைனஸ் வில் பி ஈக்குவல் டு மைனஸ். அப்போ என்னோட ஆன்சர் வந்து minus 42. ரைட். இப்போ நான் வந்து RHS மென்ஷன் பண்றேன்.
ரைட் ஃபர்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன் சால்வ் பண்றேன். ரைட் 3 into 4 will be equal to 12. Plus into minus is minus. Plus into minus will be minus. 10 into 3 will be equal to 30. Right? Okay. Let this be here. Right. இப்போ minus 12 plus into minus will be equal to minus 30. மைனஸ் மைனஸ் என்ன பண்றேன் பிளஸ் பண்றேன். பிளஸ் பண்றேன்னா எனக்கு வர ஆன்சர் வந்து 42 வரும். கிரேட்டர் நம்பர் சைன் வந்து மைனஸ். அப்போ மை LHS is equal to RHS. ரைட் மைனஸ் 42 is equal to minus 42. அப்ப இது என்ன ப்ராப்பர்ட்டி வந்து ரிசம்பிள் பண்ணுதுன்னு பார்த்தோம்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அடிஷன், டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஆஃப் multiplication over addition. அப்படிதானே? இப்ப பார்த்தோம்னா 3 into minus 4 இருக்கா? 3 into minus 4 plus 3 into minus 8 3 into minus 8. அப்ப இது எப்படி ரிசம்பிள் ஆகுது? A into B plus C will be equal to A into B plus A into C. Right, இதான் என்னோட ஆன்சர். Right. During summer, the level of the water in a pond decreases by 2 inch every week due to evaporation. What is the change in the level of water over a period of 6 weeks? Right. அப்போ ஒரு பாண்ட் இருக்கு. அந்த பாண்ட்ல வந்து சம்மர் அதிகமா இருக்கிறதுனால 2 inch of water 2 inches of water every week வந்து டிக்ரீஸ் ஆகுதான். அப்போ 6 வீக்ஸ்ல வந்து அந்த பாண்ட்ல எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எத்தனை இன்ச்சஸ் ஆஃப் வாட்டர் வந்து ரெடியூஸ் ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ரைட். அப்போ ஒண்ணுமே இல்லை. ஃபர்ஸ்ட் வீக் வந்து 2 inch, செகண்ட் வீக்ல எவ்வளவா இருக்கும்? குறையும் 4 குறையும். தேர்ட் எவ்வளவா குறையும்? 6 குறையும் இல்லையா? அப்போ கண்டினியூஸா போயிட்டே இருக்கும். 2 வரும். இது எல்லாத்தையும் ஆட் பண்றது தான் நம்மளுடைய ஆன்சரா இருக்கும். இப்போ இங்க என்ன சொல்ல வரேன்னா கண்டினியூஸ் அடிஷன் இஸ் ஈக்குவல் டு மல்டிப்ளிகேஷன் நம்ம சொல்லுவோம். கண்டினியூஸ் சப்ராக்ஷன் இஸ் ஈக்குவல் டு டிவிஷன் நம்ம சொல்றோம். ரைட். அப்போ ஃபர்ஸ்ட் இதுல வந்து 2 குறைஞ்சிருக்கு, செகண்ட் இதுல 2, தேர்ட் இதுல 2. இதெல்லாம் 1 by 1 ஆட் பண்ணிட்டு போறதுக்கு பதிலா நான் என்ன பண்ணலாம்னா 6 into 2 போட்டா எனக்கு ஆன்சர் என்ன வரும்னா 12 inches வரும். ரைட், அண்டர்ஸ்டுட். ஃபர்ஸ்ட் வீக்ல 2 inch, செகண்ட் வீக்ல 2 inch, தேர்ட் வீக்ல 2 inch. அப்ப எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்ப்போம். 4 5 6 2 2 2 plus 2 4 4 plus 2 6 6 plus 2 8 8 plus 2 will be equal to 10 10 plus 2 will be equal to 12. இங்க நான் 5 times தான் எழுதிருக்கேன். 6th time வந்து 12 into வரும். அப்ப என்னோட ஆன்சர் வந்து 12 inches வந்து அது ரெடியூஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். Find all the possible pairs of integers that give a product of minus 50. ஓகே, ரெண்டு நம்பரை நான் மல்டிப்ளை பண்ணணும். என்னோட ஆன்சர் வந்து 50 வரணும். சரி, ரைட். ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு ஃபேக்டர் நம்ம எடுப்போம். 1 into 50 மல்டிப்ளை பண்ணனா எனக்கு 15 வருமா? எஸ், 15 வரும். அடுத்தது என்ன பாசிபிலிட்டி? 2 into 25 நான் மல்டிப்ளை பண்ணனா எனக்கு 15 வருமா? எஸ், எனக்கு 15 வரும். அடுத்த என்ன பாசிபிலிட்டி? 2 into 25. எஸ். அதுக்கு அடுத்தது 3 டேபிளால போகுமான்னு கேட்டா கிடையாது. 4 டேபிளால போகுமான்னு கேட்டா கிடையாது. 5 டேபிளால போனா 5 into 10 இல்லையா? ஆனா எனக்கு கேட்டிருக்கிறது என்ன? -50 எனக்கு ஆன்சர் வரணும். அப்ப இந்த ப்ராடக்ட்ல ஏதாவது ஒரு இன்டிஜர் வந்து நான் மைனஸ்ல எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ எம் கோயிங் டு டேக் இட் அஸ் -1. -1 into 50 எவ்வளவு வரும்? -15 வரும். -2 எடுத்துக்கிறேன். -2 into 25 எவ்வளவு வரும்? -15 வரும். -5 எடுத்துக்கிறேன். -5 into 10 எனக்கு எவ்வளவு வரும்? -15 வரும் இல்லையா? ரைட். அதே போல 1 into -50 will be equal to -50. 2 into -25 will be equal to -50.
5 into minus 10 will be equal to minus 50. Right. Appo these are the possible integers when I am going to multiply and my answer will be equal to minus 50. Right. Right. அடுத்தது objective type க்கு போலாம். Which of the following expression is equal to minus 30? எந்த expression வந்து minus 30 க்கு வந்து equal-ஆ இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. So firstல இருந்து நான் செக் பண்றேன். minus 20 minus 5 2s are 10 இல்லையா? minus plus என்ன வரும்? minus into வரும். Right. minus 20 minus into minus என்ன வரும்? plus 10 into வரும். அப்போ minus 20 plus 10 minus plus என்ன பண்ணணும்? நான் minus பண்ணணும். minus பண்ணனா எனக்கு வர ஆன்சர் என்ன வரும்? 10 into வரும். greater number sign minus into வரும். அப்போ என்னோட ஆன்சர் வந்து minus 10. அப்போ இது என்னோட ஆப்ஷன் கிடையாது. அடுத்து 6 into 10 will be equal to 60 minus 6 5s are 30. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணனா என்னோட ஆன்சர் வந்து 13 வரும். ஆனா எனக்கு क्वेश्चनல என்ன கேட்டிருக்காங்க? minus 13 கேட்டிருக்காங்க. சோ இந்த ஆப்ஷனும் நாட் பாசிபிள். அடுத்து 2 5s are என்ன வருது எனக்கு? 10 into வருது பிளஸ் 4 5s are என்ன வருது? 20 into வருது. அப்ப இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணனா எனக்கு என்ன ஆன்சர் வரும்? 13 வரும். ஆனா எனக்கு क्वेश्चनல minus 13 வரணும். ஆனா இந்த ஆப்ஷனும் கிடையாது. ரைட். அடுத்து minus 6 plus into 5 கேட்டிருக்காங்க. 6 5s are என்ன? 30. மல்டிப்ளிகேஷன்ல தான் இருக்கு இல்லையா? அப்போ minus plus என்ன வரும்? minus into வரும். அப்போ எனக்கு வர ஆன்சர் minus 30. அப்போ எனக்கு இந்த ஆப்ஷன் தான் கரெக்டான ஆப்ஷன். ரைட். Which property is illustrated by the equation 5 into 2 plus 5 into 5 is equal to 5 into 2 plus 5. Okay. இது எந்த ப்ராப்பர்ட்டி ரிசம்பிள் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா 5 into 2 5 into 5 5 வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க ஓவர் அடிஷன் 5 into 2 இருக்கா இங்க 5 into 2 அடுத்தது 5 into 5 5 into 5 ஓவர் அடிஷன் இங்க ஓவர் அடிஷன் அப்ப இது என்ன ப்ராப்பர்ட்டி ரிசம்பிள் பண்ணுது டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி அதாவது a into b plus c will be equal to a into b plus a into c right okay அடுத்து 11 into minus 1 is equal to plus into minus என்ன வரும் minus தான் வரும் 11 into 1 will be equal to 11 அப்ப என்னோட ஆன்சர் என்ன minus 11 இதுதான் என்னோட ஆன்சர் அடுத்து minus 12 into minus 9 first நம்ம சிம்பிள் எழுதிக்கலாம் minus into minus will be equal to plus 12 into 9 will be equal to 108 இல்லையா அப்ப plus 108 எங்க இருக்கு இங்க இருக்கு அப்ப இதுதான் என்னோட ஆன்சர் ரைட் ஓகே இதோட நான் இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்றேன் அடுத்த வீடியோல வந்து நம்ம இதோட டிவிஷன் ஆஃப் இன்டிஜர்ஸும் வேர்ட் ப்ராப்ளம்ஸும் பார்க்கலாம் Thank you